எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வார தியாஜ்யம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தியாஜ்யம் அப்படிங்கிறது ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய நேரம் அல்லது கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம். இதை விஷக்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது விஷம் எவ்வளோ கொடூரமாக இருக்குமோ அந்த மாதிரி மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நேரத்தை தான் நம்ம தியாஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வார தியாஜ்யம் அப்படின்னா 7 கிழமைகள் இருக்குது ஒரு வாரத்தில். அப்போது ஒவ்வொரு கிழமையிலையும் ஒரு குறிப்பிட்ட டைம் விஷக்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் தியாஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 7 நாட்களுக்கு சொல்கிறதுனால இது பேர் வார தியாஜ்யம். இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் விஷக்காலமாக கருதப்படுது. அதை தான் தியாஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம். இதை காலண்டரில் கூட கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது நட்சத்திர தியாஜ்யம் அப்படிங்கிறத காலண்டரில் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 4 வகையான தியாஜ்யம் இருக்குது. ஒன்று வார தியாஜ்யம், இன்னொன்று நட்சத்திர தியாஜ்யம், இன்னொன்று திதி தியாஜ்யம், இன்னொன்று லக்ன தியாஜ்யம் அப்படின்னு 4 டைப் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வார தியாஜ்யம். ஒவ்வொரு நாளைக்கு எந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் செய்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமில் நல்ல காரியங்களை தவிர்க்கணும் அப்படின்னு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நாளிகையில் கொடுத்துருக்காங்க. இந்த நாளிகை அப்படிங்கிறத பற்றி புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு நாளிகை அப்படிங்கிறது 24 நிமிஷம், அரை நாளிகை அப்படிங்கிறது 12 நிமிஷம், 2.5 நாளிகை அப்படிங்கிறது 1 மணி நேரம். இது உங்களுக்கு புரிதலுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாளையும் ஒரு குறிப்பிட்ட நாளிகை விஷக்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் இருந்து 1.5 மணி நேரம் நம்ம விஷக்காலம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை 32 நாளிகை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த 32 நாளிகை அப்படிங்கிற ஸ்டார்டிங் டைம்லேருந்து அதுலேருந்து 1.5 மணி நேரம் நம்ம தியாஜ்ய நேரம், விஷ நேரம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 32 நாளிகைனா எவ்வளோ? ஒரு நாளைக்கு 60 நாளிகை. டோட்டலாக 60 நாளிகையில் பாதி என்ன? 30 நாளிகை. அப்போ 12 மணி நேரம் அப்படிங்கிறது தான் 30 நாளிகை. இப்போ உதாரணத்துக்கு இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு சூரிய உதயம் எந்த டைமில் உதயமாகுது அப்படின்னு தெரியணும் உங்களுக்கு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சூரிய உதயம் ஒரு 5 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய உதயம் எவ்வளோ டைம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இதை கால்குலேட் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 6 மணிக்கு காலையில் சூரிய உதயமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 6 மணிலேருந்து நம்ம நாளிகை கணக்கை ஸ்டார்ட் பண்ணணும். காலையில் 6 மணி அப்படிங்கிறது 0 நாளிகையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2.5 நாளிகைங்கிறது 1 மணி நேரமாக. அப்போ 7 மணிக்கு 2.5 நாளிகை அப்படின்னு எடுத்துக்கலாம். 8 மணிக்கு 5 நாளிகை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 60 நாளிகை. அப்போ அதில் பாதி நாள் அப்படிங்கிறது 30 நாளிகை. அப்போ காலையில் 6 மணிக்கு சூரிய உதயமாச்சு அப்படின்னா ஈவினிங் 6 மணிக்கு 30 நாளிகை அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த 2 நாளிகை அப்படிங்கிறது 24 நிமிஷம் ப்ளஸ் 24 நிமிஷம். ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம். 24 + 24 48 நிமிஷம். அப்போ ஈவினிங் 6 மணிங்கிறது 30 நாளிகை. 6 மணிக்கு அப்புறம் ஒரு 48 நிமிஷம், 2 நாளிகைங்கிறது இன்னொரு 48 நிமிஷம். அப்போ 6 மணி 48 நிமிஷத்துக்கு இந்த விஷ நேரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த விஷ நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை தான் நம்ம தியாஜ்ய நேரம் அப்படின்னு சொல்கிறோம். அன்னைக்கு 6:48லேருந்து 8:18 வரைக்கும் எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 1.5 மணி நேரம் காலம். இதை 3.25 நாளிகை நேரத்தை விஷக்காலமாக சொல்கிறாங்க. அதாவது 32 நாளிகையிலேருந்து ஒரு 3.25 நாளிகை டைம் விஷ நேரம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. 3.25 நாளிகை அப்படின்னா 1.5 மணி நேரம் டைம். அப்போ சூரிய உதயத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கணும். நான் ஒரு உதாரணத்துக்காக காலையில் 6 மணி அப்படின்னு சூரிய உதய நேரம் 6 மணின்னு இதை கால்குலேட் பண்ணுறேன். 6 மணிக்கு சூரிய உதயம் ஆச்சு அப்படின்னா 32 நாளிகைங்கிறது 6:48 வரும். இப்போ இதே சூரிய உதயம் 6:05 ஆச்சு அப்படின்னா இதிலேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆட் பண்ணிக்கோங்க, இதில் ஒரு 5 நிமிஷம் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்போ இந்த டைமை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். இந்த டைமில் இருந்து 1.5 மணி நேரத்தை நம்ம கூட்டிக்கணும். அந்த 1.5 மணி நேரம் டைமில் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. திங்கக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 42 நாளிகையில் விஷக்காலம் ஸ்டார்ட் ஆகுது. 42 நாளிகைன்னா நைட்டு 10:48லேருந்து மறுநாள் காலை 12:18 வரைக்கும் அந்த டைம் இருக்குது. இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது, நல்ல செயல்களை செய்யக்கூடாது. செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா 31 நாளிகையில் விஷக்காலம் ஸ்டார்ட் ஆகுது. 31 நாளிகை அப்படின்னா ஈவினிங் 6:24லேருந்து
7:54 வரைக்கும் சாயந்தரம். அந்த டைமில் வந்து எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்யக்கூடாது. புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா 42 நாளிகை. 42 நாளிகை அப்படின்னா நைட்டு 10:48லேருந்து மறுநாள் காலை 12:18 வரைக்கும். அதாவது திங்களும் புதனும் பார்த்தீங்கன்னா 42 நாளிகை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. செவ்வாயும் வியாழனும் பார்த்தீங்கன்னா 31 நாளிகைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டுமே வந்து ஒரே டைமில் தான் வரும். இப்போ திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா நைட்டு 10:48லேருந்து மறுநாள் காலை 12:18 வரைக்கும் விச நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6:24லேருந்து 7:54 வரைக்கும் விச நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 21 நாளிகை. அதாவது வந்து மதியம் 2:24லேருந்து 3:54 வரைக்கும் வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா காலை 11:36லேருந்து 1:06 வரைக்கும், மதியம் 1:06 வரைக்கும் விசக்காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்திலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து விசக்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து தியாஜ்ய காலம் அப்படின்னு சொல்கிறோம். இது வாரத்துக்கு எடுக்கிறதுனால இதை வார தியாஜ்யம் அப்படின்னு சொல்கிறோம். டெய்லி இந்த 1.5 மணி நேரத்தை வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. சுப காரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது, சாந்தி முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது, வீடு கட்டுறது, வீடுக்கு குடி போகிறது, அதே மாதிரி வந்து புதுசாக வந்து வேலைக்கு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இந்த டைமில் தவிர்க்கிறது நல்லது. தவிர்க்கணும். அப்படி மீறி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்குரிய விளைவுகளை வந்து நீங்கள் சந்திப்பீங்க. நீ என்ன காரியம் செஞ்சாலும் அதுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய நேரம் தான் இந்த விசக்காலம் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அதில் கண்டிப்பாக தடங்கள் வரும். அது ஃபெயிலியர் ஆகுங்கிறத கண் கூட நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த டைமில் வந்து எந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6:45க்கு மேலே தான் வந்து ஏதோ நல்ல விஷயங்கள் பார்ட்டி எல்லாமே பண்ணுறோம். அதெல்லாம் வந்து முற்றிலும் தவறு. இந்த மாதிரி வந்து இந்த டயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளைக்கு எந்தெந்த டைமில் வந்து விசக்காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இது சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன மாறும். ஆனால் அப்ராக்சிமேட்டாக வந்து இந்த நேரத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி பயனடைங்க. நல்ல விஷயங்கள் எதுவுமே இந்த டைமில் செய்யாதீங்க. நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் மருந்து சாப்பிட்றதா இருந்தாலும், இப்போ நோய்க்கு வந்து குணமாகிறதுக்கு மருந்து சாப்பிட்றீங்க. இந்த விசகாலத்தில் மருந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த நோய் வந்து மேலும் அதிகமாகுமே தவிர குணமாகாது. ஒரு நல்ல விஷயத்துக்காக வெளியில் போகிறீங்கன்னா இந்த டைமில் வெளியில் போனீங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து தடங்கலாகும். சாந்தி முகூர்த்தம் வந்து இந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை வந்து ஊனமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வந்து சந்ததி பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நல்ல டைமில் வந்து நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் எதையுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி விஷயங்கள் எதுக்கு நான் இந்த வீடியோவில் பதிவிடுறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஜாதகம் பார்த்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதுக்கு தீர்வு தான் நமக்கு வந்து தேவை. ஒரு விஷயத்துக்கு தீர்வு தேடி தான் நம்ம ஜாதகமே பார்க்குறோம். யாருமே தீர்வு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சும்மா அது பார்த்துட்டாரு, குரு பார்த்துட்டாரு, இவர் பார்த்துட்டாரு, தசாபதி வந்துச்சு, வெயிட் பண்ணுன்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனங்க. எல்லாத்துக்குமே தீர்வு தேடி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம எதுவும் காரியங்கள் செய்யாமல் இருக்கிறது தவிர்க்கிறது வந்து நல்லது. உங்களுக்கு பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து நுணுக்கமான விஷயங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். பார்த்து பயனடைங்க. இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.